Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரொஃபசர். இப்போ விஜய் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு நடத்தின திருமணம் அவரை தொடர்பு கொள்ளலாம். அதில் நிறைய அடிப்படை கேள்விகள் இருக்கிறது. 4-5 மணி நேரம் விசாரணையில் என்னென்ன கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் ஒரு விசாரணை நடத்த முடியும் அப்படின்னா இதற்கு முந்தைய விசாரணையெல்லாம் 9 மணி நேரம் அப்படின்றதெல்லாம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திரு ஆதவர்ஜுனா உள்ளிட்டவங்கெல்லாம் இந்த விசாரணையை அவ்வளோ நேரம் எதிர்கொண்டாங்க. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். ப்ரொஃபசர் வணக்கம். இப்போது எஃப்ஐஆரில் விஜயுடைய பேர் இல்லை. அதை தமிழ்நாடு அரசு பதிவு செய்த, அதாவது காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரில் இல்லை, சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆரில் இல்லை. விஜய் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த கரூர் துயர சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அந்த 42 பேர் இறந்ததற்கான மூல காரணம் யார்? அதற்கான பொறுப்பேற்க வேண்டியது யார்? தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டு அதற்கான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நோக்கம். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆரம்ப முதலே செய்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சி நடந்த உடனேயே நள்ளிரவிலே போய் மக்களுக்கு ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து விசாரணை ஆணையம் அமைத்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்பதை ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் விதமாகத்தான் முதலமைச்சர் அதை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் ஏனோ சிபிஐ தேடி போனார்கள். நான் கூட கேள்விப்பட்டேன். அதாவது இதற்கு முன்னால் நீங்கள் சொன்னதை போல அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ஆஜராகிற போது சிபிஐ அதிகாரிகள் பனையூருக்கு வர முடியுமா என்று கேட்டதாகவும், ஏற்கனவே இதிலே இறந்து போனவர்களை கூட அவர் பனையூரிலே கூப்பிட்டு தான் ஆறுதல் சொன்னார், நீங்கள் ஏன் வந்து விசாரிக்க கூடாது என்பதை போல கேட்டதாகவும், இல்லை சிபிஐயில் அப்படி வழக்கமில்லை என்று சொன்னதால் இன்றைக்கு நடிகர் விஜய் டெல்லி போயிருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த 42 இறந்து போன அந்த உயிர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களில், ஏனென்றால் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக அரசு இது போன்ற ஜனநாயக அமைப்புகளை, ஐடி, இடி, சிபிஐ, அதையும் தாண்டி இன்றைக்கு நீதிமன்றங்களிலும் கூட அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் நீண்டிருக்கிற இந்த சூழலில் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக தவறுகள் செய்தவர்கள் தப்பித்து விடக்கூடாது. தவறு செய்தவர்கள், தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்வாக இது இருக்க வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான் என்று நம்புகிறேன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.